மறுபடியும் மாஸ்க் போடணுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம பாதுகாப்புக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செஞ்சு தான் ஆகணும். டிபி ஸ்ப்ரெட், டியூபர்குலோசிஸ் கண்டிப்பாக வந்து நியூஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல பேசுகிறது கேட்டிருப்பீங்க. ஸோ டிபி பேசிக்காக வந்து தேவன் வைரஸ் இல்லைல்ல, டிபி வந்து பாக்டீரியா. ஸோ என் கூட இருக்கிறவன் அப்புறமேல அறிமுகப்படுத்துகிறேன். ஸோ மொதல் விஷயம், நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு குறிப்பிட்ட ஸ்டேட் சபா, ஸ்லாங்கோ, சரவா, ஜோ தான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலி ஸ்லாங்கோ, கேட் இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக டிபி ஸ்ப்ரெட் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மாஸ்க் போடுங்க. கண்டிப்பாக அந்த பேசிக்காக நம்ம தான் கோவிட் டைமில் வந்து நிறைய விஷயங்கள் பழகிட்டோமே, எப்படி வந்து பாதுகாப்பாக இருக்கிறது, இந்த சோஷியல் டிஸ்டன்சிங். சிம்டம்ஸ் இருக்கிறவங்க வந்து நம்மக்கிட்ட பக்கத்தில் இருந்தாங்கன்னா, இவன் நேற்றுக்கும் நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் டிவன், ஒரு ஆள் ஐ திங்க் ஆரம்பிச்சதுலேருந்து இறங்குறதுக்கு இரும்பிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ குயிக்காக எடுத்து நாக்கெல்லாம் மாஸ்க் போட்டுவிட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதோட சேர்த்து இப்போ நீங்கள் மருத்துவமனைக்கு போகிறப்ப சிம்டம்ஸ், அந்த ஒரு விஷயம், இரும்பல் இருக்கிறது, கண்டிப்பாக ஃபீவர், அதே நேரத்தில் ராத்திரி நேரத்தில் வந்து காய்ச்சல் வேர்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சிம்டம்ஸ் அறிகுறியாக இருக்குது. ஏன்னா அதே நேரத்தில் இப்போ மருத்துவமனைக்கு போகிறீங்கன்னா ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ட் நீங்கள் மருத்துவரை சந்திக்கிறதுக்கு முன்னுக்கு கண்டிப்பாக எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் சந்திக்கிறது வந்து இவங்களாக தான் இருக்கும். 19 வருஷம் ஒரு எம்ஏவாக அனுபவம் பெற்றவர் அண்ட் மற்ற எம்ஏக்கு வந்து பயிற்சி அளிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆசிரியரும் கூட. தேவன், இப்போ அவங்க வந்து சிம்டமோடு வராங்க, நீங்கள் வந்து டயக்னோஸ் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு அல்லது ஃபேமிலிக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டிபி வந்து கியூர் பண்ண முடிஞ்ச ஒரு டிசீஸு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஸோ ஒரு இஷ்யூ வராது. ஒன்று. ரெண்டாவது, முடிஞ்ச அளவுக்கு சிம்டம்னு ஒன்று இருந்துருச்சுன்னா ஏர்லியாகவே டிடெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது நம்மளுக்கும் நல்லது, வேர்சன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இன்னொன்று, நம்ம யாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ண, எஸ்பெஷலி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், அம்மா அப்பா, எல்டர்லி பீப்புள், சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து என்ன செய்யணும்னா, நம்ம மலேசியாவில் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கிளினிக்கை சேர்த்தான்லையும் இதோட ஆலோசனையோ இல்லை இதை பற்றி டெஸ்ட்டோ நீங்கள் போய் எடுக்கலாம். எங்கே வேணாலும் போகலாம். இப்போ ரொம்ப வேர்ஸ் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி 24 hours இருக்குது, இல்லைனா கிளினிக் சேர்த்தான இருக்குது. அங்கே வந்து நீங்கள் ஆஃபீஸ் ஹவர் டைமில் போனீங்கன்னா அவங்க கிளினிக் ஹவர்ஸில் அவங்க அங்கே உங்களுக்கு ப்ராப்பரான ஆலோசனை கொடுப்பாங்க. நம்ம சும்மா பயந்துக்கிட்டு நம்மளே ஒரு டயக்னோஸ் நினச்சிட்டு எனக்கு இப்படி இருக்குது இப்படி இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதோ இல்லை, இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக நீங்கள் போய் கிளினிக்லையோ ஹாஸ்பிட்டல்லையோ பார்க்கலாம். அதுக்கான வழிகாட்டி நிறையா காட்டுறாங்க அங்கே. அதுதான் என்னோட இது. ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து தேவன் சொன்ன மாதிரி இதுவாக இருக்கலாம், அதுவாக இருந்துட்டு போயிட்டோம் அப்படின்றத விட பாதுகாப்பாக இருக்கிறது நம்மளுக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட லவ்ட் ஒன்ஸ், அன்புக்கு பாத்திரமானவர்களுக்கும் நல்ல ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் புது இடத்த தவிர்த்துருங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஏற்கனவே பயிற்சி எடுத்த மாதிரி மாஸ்க் போட்டு வெளியாகுங்க. கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும், அது நம்மளுக்கும் தெரியும். பெரிய விஷயத்தை பார்த்துட்டோம் தான் தேவன். ஓகே, கடந்து போகும். நான் அதுக்குன்னு அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. வெற்றி வணக்கம். நான் டாக்டர் புனிதன், என் பக்கத்தில் டீவன்.